ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா வந்து இன்றைக்கி நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் படியேறி எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவங்க மனு கொடுக்க காரணம் வந்து ஒரு நடிகை, என் கணவர் வந்து ஒரு நடிகையோடைய தொடர்பில் இருக்கார் அப்படின்னு அவங்க புகார் சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகைங்கிறது பலருக்கும் தெரிஞ்சாலும் அந்த சங்கீதா உள்பட அவருடைய மனுவில் அந்த நடிகையோடைய பெயரை குறிப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா வந்து தான் அனுபவித்த பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அந்த மனுவில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படியெல்லாம் சொன்ன அந்த சங்கீதா அவர்கள் வந்து இது எங்களுடைய பர்சனல் விஷயம், நான் விவகாரத்தை கேட்டிருக்கிறேன், இதை பற்றி நீங்கள் வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அதை வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாக பேசாதீங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் பற்றிய ஆராய்ச்சியோ அவர்களுடைய விமர்சனம் பண்ணுறதுக்கோ இந்த காணொலிக்கு வரல. நம்ம வர்றதுக்கு என்ன காரணம்னா, இது போன்ற ஏகப்பட்ட விவகாரத்து வழக்குகள் வந்திருக்குது. குறிப்பாக இந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரபலமான நடிகருங்கிறதோட ஒருபடி மேலே போயிட்டு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே அவருடைய மனைவி சொல்லக்கூடிய இந்த காரணங்கள்லாம் சரியா? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது தமிழக வெற்றி கழகத்துடைய சில தொண்டர்கள் வந்து இந்த காரணத்தை வந்து திமுக பக்கம் திருப்பி விட பார்க்குறாங்க, இது திமுகவுடைய சதி என்று. இப்படி திமுக சம்பந்தம் இல்லாமல் ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க விவகாரத்தை வாங்குறாங்க, வாங்காமல் போகிறாங்க. அந்த அம்மா 1008 குற்றங்களை சொல்லட்டும், ஆனால் அதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எதற்கெடுத்தாலும் தமிழக வெற்றி கழகம் திமுக பக்கம் வந்து பழி போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? இவர் தன்னுடைய குடும்பத்தில் தன் மனைவியை சரியாக பராமரிக்கலை, தன் பிள்ளைகளை வச்சுக்கல, தன் தாய் தந்தையை வச்சுக்கல, தனிமையாக குடும்பம் நடத்தி பல தவறுகள் செய்தான்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க. திரைத்துறையில் எல்லாரும் இப்படி இருந்தாங்களா? இப்போ திரைத்துறையில் கண்ணியமாக குடும்பம் நடத்தின ரஜினிகாந்த் இல்லையா? சிவகுமார் இல்லையா? அரசியல் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அன்பன்வி ராமதாஸ் போன்ற தலைவர்கள்லாம் இல்லையா? இவர்கள்லாம் இப்படி ஏதாவது இவர்கள் மேலே வழக்கு வந்திருக்குதா? வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருடைய மனைவியாவது கோர்ட்டு படி ஏறி என் புருஷன் வேறு ஒரு பெண்ணின் கூட தொடர்பில் இருக்காரு, என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, அதனால் எனக்கு விவாகரத்து வேணும்னு அவங்க வந்து மனு செஞ்சுருக்காங்களா? அப்படி யாரும் செய்யலைல. அதனால் இதோட ஏன் அரசியலில் முடிச்சு போடுறீங்கிறத நம்ம வந்து நமக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலி. என்ன நடந்திருக்குது, யார் இந்த சங்கீதாங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு வாங்க ஒரு சில நிமிடம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். விஜய் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்த சங்கீதா அவர்கள் வந்து விஜயை வந்து காதலித்து அதற்கு பிறகு முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இந்த பெண் வந்து இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, லண்டனில் வளர்ந்தவங்க. இவருடைய தந்தை சொர்ணலிங்கங்கிறவங்க வந்து லண்டனில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பண்ண மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். விஜய்கிட்ட வந்து ரசிகையாக இருந்த இந்த சங்கீதா வந்து நாளடைவில் காதலியாக மாறி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி கல்யாணம் இப்போ இன்றைக்கி நேற்று நடந்துச்சா? கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னாடி 1999 நடந்திருக்குது. இவர்களுக்கு 2 பிள்ளைங்க, ஆண்மகன் ஜேசன் சஞ்சய்னு ஒரு பையனும் பெண் பிள்ளை திவ்யா ஷாசான்னு 2 பிள்ளைங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் 26 வருஷங்களுக்கு பிறகு என் கணவரை விட்டு நான் வந்து டிவோர்ஸ் வாங்க விரும்புகிறேன், எனக்கு விவாகரத்து கொடுங்க, என் கணவர் வந்து வேறு ஒரு நடிகையோட திருமணத்திற்கு மீறிய உறவு வச்சுக்கிட்டு என்ன கொடுமைப்படுத்துகிறாருன்னு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த மனுவை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து வரக்கூடிய மார்ச் 20 விசாரணைக்கு அந்த மனுவை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கீதா வந்து ஒரு டிவோர்ஸ் மனு கொடுக்குறப்ப அதுக்கு காரணம் சொல்லணும், ஏன் எனக்கு இந்த விவாகரத்து வேணுண்டு. ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் புரிந்துணர்வோட முழு சம்மதத்தோடு 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு மனு கொடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக கேஸ் முடிஞ்சிடும். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக ஏதாவது தகவல் சொன்னால் தான் அது விசாரணைக்கு வரும், அதுதான் வழக்காக மாறும். இப்போ என்ன பிரச்சனை, தன்னுடைய கணவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகளை இந்த அம்மா எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இது விசாரணைக்கு வரத்தானே செய்யும். அப்போ கோர்ட்டு என்ன பண்ணும், இதை விசாரிக்கும். அப்போ அந்த அம்மா என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து 1999 கல்யாணம் நடந்துச்சு, திருமணம் நடந்த நாட்களில் நாங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருந்தோம்.
அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருப்பதை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு நடிகைகிட்ட, நடிகை ஒருவரோட திருமணத்தை மீறிய உறவு விஜய்க்கு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சதை அவர்கிட்ட தெரிவித்த உடனே ஒத்துக்கிட்டார். அவர் வந்து இல்லை, நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன், திருந்திடுறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனால் அவர் திருந்தலை. திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால வீட்டில் எனக்கான உரிமைகளையும் விஜய் நிறுத்திட்டாரு. நிறைய கட்டுப்பாடுகளை எனக்கு விதித்தார். பணம் செலவிடுறதோட தடுத்தார். இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு. இது துரோகம், மற்ற நம்பிக்கையை மீறுறதுக்கு சமம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. திருமண வழக்கில் என்ன திருமண வாழ்க்கையில் என்ன ஒதுக்கிட்டுட்டு ஒரு நடிகையோட உறவை தொடர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டிலையே நடிகையை தனித்தனியாக கொண்டு தனித்தனியாக வசிக்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாரு. இது எனக்கு இன்னும் மோசமான மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. விஜய் வந்து அவருடைய செயலுக்கு ஒருபோதும் மறந்துறதாவே தெரியலை. அதுக்கு மாறா மனைவின்ற முறையில் நான் அனுபவித்த வசதியெல்லாம் நிறுத்திட்டாரு. எனக்கு மன உளைச்சல் தரணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் நான் விஜயை விட்டு விலகிச்சேன்னேன். அவரும் என்னை விட்டு விலகிட்டார். 2021 விஜயை என்னை வார்த்தைகளெல்லாம் அவமானப்படுத்தினார், என்னை புறக்கணிக்க தொடங்கினார். அப்போவே நீ ஏன் டிவைஸ் வாங்கலை அப்படின்னு பலரும் கேள்வி கேட்பாங்க. என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அமைதி காத்து வந்தேன். கணவன் மனைவி உறவில் வந்து விஜய் நம்பிக்கை துரோகம் செய்துட்டார். இது பெரிய கவலையையும் மன உளைச்சலையும் தருது. விஜய் தொடர்புடைய அந்த நடிகையுடைய பெயரை கூட நான் சொல்லலாம், ஆனால் அவங்கள அவமதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெயரை வெளியிடலை. தேவைப்பட்டால் 2வது பிரதிவாதி ஆனவும் சேர்க்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சுமூகமாக நான் பிரியணுன்னு தான் முயற்சி எடுத்தேன். ஆனால் அதுக்கான தீர்வு எட்டப்படாததுனால, அதுக்கு விஜய் பிடி கொடுக்காததுனால நான் விவாகரத்துக்கு ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படி 12 பக்கங்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிற அவங்க வந்து சொன்ன தகவல்கள்லாம் சரிதானா உண்மைதானாங்கிற ஆதாரங்களை கோர்ட்டில் தாக்கல் செய்யணும், கோர்ட்டு விசாரிக்கும். இதையெல்லாம் கேள்விப்படுற விஜயுடைய ரசிகர்கள் வந்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. சில ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருந்தாலும் இதை சரியாக புரிந்து கொள்ளாத சில ரசிகைகள் வந்து இன்னுமே வந்து தங்களுடைய பேட்டிகளில் வந்து ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு பேட்டிகளை கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு பெண் வந்து என் புருஷனை விட எனக்கு வந்து விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் சிரிப்பாங்க. இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சமீபமாக ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, தளபதிக்கு 1000 அக்கா தங்கைகள் இருக்கும், சங்கீதா போனால் போயிட்டு போகிறா, பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். 1000 அக்கா தங்கைகள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு கண்ணியம். அப்புறம் 1000 அக்கா தங்கைகளும் விஜய் போட்டால் இது பொண்டாட்டி போட்டால் நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு சொன்னால் அப்போ நீங்கள் 1000 பேரையும் அசிங்கப்படுத்துறீங்களே. இந்த அம்மாவுக்கு வேணால் அந்த எண்ணம் இருக்கலாம். இப்படி அந்த கட்சியில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் அசிங்கப்படுத்துறதுனால அந்த தொண்டர்கள்லாம் வந்து மனம் நொந்து போய் இருக்கிறாங்க. அதனால் இப்போ சமீபத்தில் வந்து அந்த விஜயோட அந்த பழக்கம் கொண்ட அந்த நடிகை வந்து அவங்க கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி படங்களையெல்லாம் வலைதளங்களை வெளியிட ஆரம்பித்தோன்னு தான் இன்னும் கொஞ்சம் கொதிப்பாயிடுறாங்க இந்த சங்கீதா. இந்த இவங்களுடைய விவகாரத்தை பற்றி பலரும் பலவிதமான அவதூறுலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒரு சிலர் கூட என்ன சொல்கிறாங்க, விஜய்கிட்ட வந்து சங்கீதா 50 கோடி ரூபா பணம் கேட்டாங்க, அவர் 15 கோடி ரூபா கொடுத்து கழட்டி விட முடிவு பண்ணார், ஆனால் அந்த அம்மா ஒத்துக்கல, அதனால தான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது திமுகவுடைய சதிங்க, திமுக தான் சதி செஞ்சு இவரோட வந்து அரசியலில் இவருக்கு உள்ள ஒரு மதிப்பை குறைக்கிறதுக்கு செஞ்சுட்டாங்கங்கிறாங்க. ஏங்க ஒரு புருஷன் முன்னாடி தகராறுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அரசியல் கட்சியில் வந்து எத்தனையோ தலைவர்களுக்கு இது போன்ற விவாதத்துகள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வாதத்துக்கு வந்திருக்கா? சினிமா துறையில் எத்தனையோ பேருக்கு விவாதத்தை வந்திருக்கா, அதெல்லாம் விவாதத்துக்கு வந்திருக்கா? நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்கள், சிவகுமார் போன்றவர்களாம் எவ்வளோ கண்ணியமான முறையில் குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி செய்தி வந்திருக்கா? அரசியல்லையே இப்போ இருக்காங்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவங்கெல்லாம் கண்ணியமாக குடும்பம் நடத்தலையா? அவர்களை பற்றி இப்போ ஏதாச்சும் வந்திருக்குதா? வேறு ஏதாவது தலைவர் மேலே நீங்கள் குற்றம் சுமத்தினா
அந்த வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய மனைவியாவது கோர்ட்டு படி ஏறி என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்காரு, என்னை கொடுமைப்படுத்துறாரு, அதனால் டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? இப்படி தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய அரசியல் கட்சி தலைவரை வந்து என்னை கொடுமைப்படுத்துறாரு, வேற ஒரு பொண்ணோட தொடர்புக்கான கம்ப்ளைண்ட் மனுவாக சொல்லியிருக்கு இந்த அம்மா தானங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டு விசாரிக்க போது யார் மேலே குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த தீர்ப்பு வர போகிறப்ப இதற்கு திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லாமல் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை வந்து குடும்பத்தில் வந்து தன் தாய் தந்தை யாரையும் மதிக்கிறதே இல்லை. விஜய் புள்ள மகளை வீட்டில் வைக்கிறது இல்லை, அவ்வளோ பெரிய பங்களாவில் தனி மனிதனாக இருந்துக்கிட்டு நடிகையை கொண்டாந்து கூட வச்சுக்கிட்டு அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அந்த அம்மா சொல்கிறப்ப அதை கேட்குறப்ப எவ்வளோ மனதுக்கு வலிக்குது. ஏற்கனவே கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை வந்து உண்மை கண்டறியும் குழுங்கிற அந்த 13 பேர் ஆராய்ஞ்சு கரூரில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து, தொழிலாளர்களை பார்த்து, காவல்துறையை பார்த்து, வழக்கறிஞர்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணம். உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்ட மக்களை கூட்டிகிட்டு வந்து நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சொல்லியிருக்கு, நீங்கள் அந்த கும்பலான அந்த இடத்துக்கு போகாதீங்க, கொஞ்சம் 50 அடி நின்று டிஸ்டர்பில் நின்று இந்த இடத்துல பேசுங்கன்னு இருக்காங்க. அதையும் கேட்காம மீறி வண்டியை உள்ளே திணிச்ச தான் அந்த வண்டி போகக்கூடிய அந்த இடத்துல நின்ற மக்கள்லாம் செதறி பின்னுக்கு போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மிதிபட்டு அடிபட்டு செத்துருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் தான். இப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு திமுக சதி செஞ்சிச்சு, காவல்துறை சதி செஞ்சுட்டு அடுத்தவர் மேலே பழி போட பார்க்குறாரு. இந்த 41 பேருக்கு எந்த உதவி செய்யாமல் அவரும் அவர் கட்சிக்காரங்க உட்பட எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்படி எதை செஞ்சாலும் அடுத்தவர் மேலே பழி போட்டு தான் மட்டும் நல்லவர் போல் ஒதுங்கிக்கொள்ள நினைக்கிற விஜய் அவர்கள் வந்து எப்படி சரியாக செய்கிறாருங்கிற கேள்வியை இன்றைக்கி பல அரசியல் நோக்கர்களும் கேட்குறதோட சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் திமுக மேலே இதை பழி போட ஆரம்பிக்கிறீங்க, திமுகவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத பலரும் பேச ஆரம்பித்ததுனால தான் அரசியலாக கொண்டு போங்க, உங்கள் செயல்பாடுகளில் வந்து சரி இருந்தால் அதை சரியான முறையில் நீங்கள் விளக்குங்கிற ஒரு கோரிக்கையை பலரும் அந்த விஜய் அவர்கள்ட்டையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்ட்டையும் வைக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள், அரசியல் நிகழ்வுகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சர்களும் இல்லாமல் யார் பக்கமும் ஒரு பக்கம் சாஞ்சி நிற்காமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.